பார்வதி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. இந்த பார்வதி தென்கையிலே வந்து நடனம் ஆடிட்டு இருக்கும்போது இந்த சலங்க ஒழி தென்கையிலேருந்து வடகையில ஒழி பயங்கரமா ஒழிச்சுது. மாணவர் கூட்டம்லாம் என்ன எந்த இங்க எங்க சத்தம் கேட்குது, இப்படி ஒரு சலங்கொடி கேட்குது என்னன்னு பட்டு, என்ன தென்னாட்டை எங்க பார்த்தாலும் ஒடி எங்க இருக்குல்ல வடகையில தென்கையில கிழக்கு மேற்கு எல்லாம் இப்படி கிளம்பி வராங்களே, எங்க வந்து சத்தம் கேட்குதுன்னு இவங்க கிளம்பும்போது அப்போ சிவபெருமானுக்கு அண்ட சராசனம் அவருக்கு தெரியாத என்ன நடக்க போகுது, அசையும் பொருளே நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லான்றார். அவருக்கு தெரியாதா? இந்த நாவுக்கரசரை நம்ம கொண்டு வந்துட்டுமே அது மனசுல இருக்கு. அவருக்கு எப்படின்னு தெரியும் நாவுக்கரசர் சமாதானம் ஆயிடுவாரு எப்படின்ட்டு. இந்த தாய் இந்த நடன காலையை பார்க்கும்போது இவர் என்ன பண்ணாரு, அங்கே இருந்து கஜநாதா வா, கந்தனையும் கூப்பிடுறாரு, வா தந்தீங்களே எங்க, அவரு அங்க போயிட்டாரு, அங்க அம்மாவுக்கு கூப்பிட்டாங்க, அவர் கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்களும் வாங்க இங்க வேற உருவம் எடுத்துட்டு வாங்கன்ட்டு இவருக்கு எத்தனை பேர் வராங்க. தாய் சலங்க வழி ஆடிட்டு இருக்கா. இதை காண்றதுக்கு பரம்பொருளான சிவபெருமானும் ஜெகத்திற்கு மூல முதல்வான கஜநாதனும் உலக தமிழ் சிரத்தை கந்தவேலனும் இந்த வடகையிலே தென்கையிலே காண வடகையிலேருந்து ஓடி வராங்க. வந்து பார்வதி நடனத்தை அந்த அம்மா தன்னறியாம ஆடிக்கிட்டே இருக்கிறான். அது ஒரு ஆடை வந்துருச்சுன்னா அதை ஆடிட்டே இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ரொம்ப ஓவரா மது சாப்பிட்டான்னா என்ன பண்ணுவான், மயத்தில் ஆடிக்கிட்டே இருப்பான். என்ன தண்ணி ஊற்றலாம் எதை ஊற்றலாம் நிற்காது. அந்த மாதிரி அந்த சலங்கையின் ஒழி அந்த நடன கலையை, பார்வதி நடன கலையாச்சே, சிவனும் சக்தி ஆடுவான். அந்த கலை அவளுக்கு அந்த என்ன எப்படி ஆடுறோம் என்னன்னு சொல்லி அவ்வளோ அற்புதமா அந்த நடன கலை இருக்கு. அது நிற்கல. அதனால் பரம்பூரில் வந்து பார்க்குறாரு. கொஞ்சம் நின்று பார்த்தாரு, என்ன இப்படி இந்த அம்மா ஆடுறாள்ன்ட்டு. பார்வதியின் நடன கலையை கண்டு, பார்வதியின் நடன கலையை கண்டு பரமனு ஆடவே, பார்வதியின் நடன கலையை கண்டு பரமனு ஆடவே, கந்தனும் ஆடவே கஜநாதனும் ஆடவே தன்னை மறந்து, கந்தனும் ஆடவே கஜநாதனும் ஆடவே தன்னை மறந்து, பார்வதியின் நடன கலையை கண்டு பரமனு ஆடவே. தென்கையிலேயே இது நடனமா, தென்கையிலேயே இது நடனமா, நாட்டியமா இது நடனமா, நாட்டியமா இதை காணவே கண்கோடி வேண்டுமே, இதை காணவே கண்கோடி வேண்டுமே. திருநாவுக்கரசரும் இவனிடம் என் மாயை மறைந்ததையா, என் மாயே மறைந்ததையா, மகாதேவனே என்னையாட்கொண்டு அருள்வாய், என் மாயை மறைந்ததையா, சிவகா தேவனே என்னையாட்கொள்வா, என் மாயே மறைந்ததையா. பார்வதியின் நடன கலையை கண்டு பரமனு நடனம் ஆடவே, கந்தனும் ஆடவே கஜநாதனும் ஆடவே தன்னை மறந்து ஆடவே, பார்வதியின் நடன கலையை கண்டு நந்திநாதும் ஊதவே, நந்தி நாதம் ஊதவே, மேடதாளங்கள் முழங்குகவே, சங்கே ஊதி பாடவே, சங்கே ஊதி பாடவே, தாளங்கள்
போட்டு ஆடவே தென் கையிலேயே இதை மறந்து தன்னை மறந்து ஆடுதே. பார்வதியின் நடன கலையை கண்டு பரமனும் ஆடவே, கந்தனும் ஆடவே, கஜநாதனும் ஆடவே. பார்வதியின் நடன கலையை கண்டு பரமனும் ஆடவே, பரமனும் ஆடவே. ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே. அம்பாளுடைய அனுகிரகத்துல ஒரு சிறப்பை நம்ம சொல்லிட்டு வரோம் ஒரு யூடியூப் சேனலிலே. தெய்வத்துடைய கலை, இந்த கலைகள்லாம் மறக்கக்கூடாது. ஏன்னா பொழுது விடிஞ்சு இரவு 11 தூங்குற வரைக்கும் நாடகத்திலே போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் பாக்குறீங்க. ஏன்னா தெய்வக்கேடு அந்த நினைக்கின்ற இதெல்லாம் அப்படி கிடையாது. ஆதி காலத்துல தெய்வத்துடைய சிறப்பு உள்ளத்தில் ஏறிக்கிட்டே இருந்துகிட்டே இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. நினைச்சா தெய்வம், இல்லாட்டி இல்லை. அப்படி ஒரு கலை போகக்கூடாது, இந்த கலையெல்லாம் அழியக்கூடாதுன்ற ஒரு சிறப்பை நம்ம இந்த பிடிபி சேனல் அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம். இந்த நாவுக்கரசருடைய திருமையை, ஏன்னா அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எம்பெருமானுக்கு தெரியும். 4 வேத பொருள்ல இவர் ஒரு பொருள். ஆனா இவர் வடக்க ஆசைப்பட்டார். வடகையில சோழ மன்னனுக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த காட்சி சலங்கை ஒளி. நம்ம வடகையில போனோம்னா இந்த சலங்கை ஒளியை கேட்போம், நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம்ன்ற ஒரு ஆசைப்பட்டது. அந்த ஆசையால வடகை யாரும் போக முடியாது. அதனால இவர் எவ்வளவு தன்னுடைய உடம்புல மூலம் கை காலெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்பதான் கேட்கிறாரப்பா, இந்த வடக்க யாரும் போக முடியாது ஐயா, நீ வர்றதுக்கு இந்த மனமாவது போகும்னாரு. அந்த மனதை தூக்குனாரு, தென் கையிலே கொண்டு வந்துட்டாரு. அதுல இருந்து அழுதபடி இருந்து நாவுக்கரசரு இந்த ஆனந்த கூத்தை பார்த்தாரு. பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சிப்பட்டு சிவபெருமானுடைய அருகில் நின்று, என் மாயே மறைந்ததே மகாதேவனே அப்படின்னு ரொம்ப நாவுக்கரசர் சிரிச்சு பாடுறதை பார்த்து மகிழ்ச்சிப்படுறாரு. ஆனா இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு வானவர்களும் மூவர்களும் ஓடி வராங்க. ஏன்னா தென்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த இடம், நடன கலைக்கே ஒரு சிறப்பற்ற இடம் என்று இந்த வீடியோ சேனலிலே ஆணை எழுத்தமாக சொல்லுகிறோம். அடுத்து யார் வராங்கன்னு பார்ப்போம். 4வது பகுதியிலே ஓம் ஸ்ரீ ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.